அவர் டெய்லி செலவு ஹேபிட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு அவர் டெய்லி ஃபினான்ஷியல் க்ரோத். இதன் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, டெய்லியும் நம்ம புக்கு படித்தா தான் நம்மளோட நாலேஜ் டெவலப் ஆகும். டெய்லியும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணால் தான் நம்ம ரொம்ப ஃபிட்டாக இருக்க முடியும். டெய்லியும் நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு வந்து சம்பளம் கிடைக்கும். என்னடா சும்மா டெய்லின்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கோட அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதோ மேட்ருக்கு வந்துடுறேன். டெய்லியும் நம்ம பண்ணக்கூடிய ஹேபிட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட லைஃப் இருக்குது. பாசிட்டிவான ஹேபிட் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளோட லைஃபும் நல்லாயிருக்கும். நெகட்டிவாக இருந்ததுன்னா நம்மளோட லைஃப் நெகட்டிவ் ஆயிரும். பட் இந்த வீடியோவில் ஒரு 6 செலவு ஹேபிட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஹேபிட் எங்கிட்டே இருக்குது, உங்ககிட்டயே இருக்குது. இந்த வீடியோவில் அந்த 6 ஹேபிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹேபிட்டை நம்மளோட லைஃப்லேருந்து தூக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட். நம்பர் 1 ஷாப்பிங். ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு கடைக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணாதான் ஷாப்பிங் அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ அப்படி கிடையாது. நம்ம ஃபோன்லேயே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். ஷாப்பிங் ஆப்பை வச்சு அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டு, மீஷோ, மிந்த்ரா, இந்த மாதிரி எவ்வளவோ ஷாப்பிங் ஆப் இருக்குது. என்னமோ தெரியல, அந்த ஆப்புக்குள்ளெல்லாம் போனாலே ஏதோ ஒன்று வாங்கணுங்கிற போலேயே கை பரபரங்குது. ஒருவேளை அந்த மாதிரி செட்டிங் ஏதாவது மாற்றி வச்சுருக்கானுங்களா என்னன்னு தெரியல. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு 3 இது வேறு இருக்குது. நமக்கு அந்த பொருள் வேணுமா இல்லையான்னு கூட நமக்கு டிசைட் பண்ண தெரியாது. வாங்க போயிடுவோம். நம்மளை சுற்றி இருப்பாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு 3-4 பேர் இருப்பானுங்க. அவனுக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா, மச்சான் 2 மணி நேரம் தான் ரன் டைமு, தயவு செஞ்சு போய் ஆர்டர் போட்டுரு. இப்போ நீ ஆர்டர் போட்டிங்கன்னா தான் இன்னும் 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வரும், இல்லைன்னா அது டெலிவரியாக இருக்குது, இன்னும் 1 வாரம் ஆகுமா ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்லுவான், மச்சான் இப்போவே தயவு செஞ்சு ஆர்டர் போட்டுரு, அப்போ தான் டெலிவரி ஃபீஸ் 50 ரூபா நமக்கு லாபம், இல்லைன்னா 50 ரூபா நாளைக்கு நீ கட்டணும், 50 ரூபா நமக்கு லாபம்டா, அமேசானுக்கு நட்டம் போட்டுக்கோ அப்படிமா. இன்னொருத்தன் சொல்லுவான், மச்சான் தயவு செஞ்சு பொறுமையாரு, இவங்க 2 பேர்த்த பேசி கேட்காத, இந்த ஆர்டருக்கு 15% ஆஃபர் போட்டிருக்கான், HDFC பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா, எங்கள் மாமாவோடது HDFC பேங்க் தான்ப்பா, நான் வாங்கி தரேன், பொறுமையாரு, 15% ஆஃபர்ரா, யோசிச்சுக்கோ. யாரா நீங்கள்லாம், எங்கிருந்துடா வரீங்க? அண்ட் இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் வேறு வந்துருச்சா, கண்ணில் காசே பார்க்குறது இல்லைனாலுமே எதை பார்த்தாலும் ஜிபே அப்படின்னு சொல்லி ஜிபே பண்ணி நம்மளோட அமௌண்ட் எல்லாமே இதிலே கரைஞ்சிருது, ஷாப்பிங்கே கரைஞ்சிருது. அந்த ப்ராடக்ட் நமக்கு வேணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா, ஒரு யோசிக்கிறது கூட கிடையாது, உடனே வாங்கிடுறோம். ஷாப்பிங்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுறோம். இந்த டிஜிட்டலைஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் எதை பார்த்தாலும் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு வந்துருச்சான்னு தெரியல. பட் டெஃபினெட்லி இது வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ஹேபிட். இது ஒரு செலவு ஹேபிட். நான் வந்து சாதாரணமாக அப்படியே ஒரு ஹேபிட்டுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு வருவோம். இந்த அன்னெசரியான பட்ஜெட், அன்னெசரியான ஷாப்பிங்க்கு நம்ம மந்த்லி ஒரு 2000 செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். நம்பர் 2 ஹேபிட், டேய் பக்கத்து அண்ணாச்சி கடையில் போயிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னு நம்மளோட அம்மா சொன்னாலும், டேய் பாய் கடையில் போயிட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்மளோட அப்பா சொன்னாலும், இல்லை நம்ம சூப்பர் மார்க்கெட் போனாலும் பைக்கோ அல்லது கார் இருந்தால் மட்டும்தான் போகிறோம். நடந்து போகிற வேலை சுத்தமாக கிடையாது. காலையில் ஆஃபீஸ்க்கு போகிறதுனாலும் பைக்கு தான், ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைக்கு போகிறதுனாலும் பைக்கு அல்லது கார் இருந்தால் தான் நம்ம போகிறோம். வெஹிக்கிள் தான் இப்போ எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது சுத்தமாகவே கிடையாது. வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த கடையெல்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு நம்ம நடந்து போயே வாங்கிட்டு வரலாம். நடந்து போனால் ஒரு 4 பேர் பார்க்கலாம், நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், யார் கூட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வரலாம். பட் அந்த ஹேபிட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. பைக்கு கார் இருந்தால் மட்டும்தான் நம்ம வெளியிலேயே போகிறோம். இந்த ஹேபிட் வந்து ஒரு அன்ஹெல்த்தியான ஹேபிட்னு நினைக்கிறேன். இது ரீசெண்டாக இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டு முக்கியமான காரணம் என்னென்னா, பெட்ரோல் விலை இப்போ வந்து விண்வெளியை தொடுற மாதிரி உயர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம வெஹிக்கிளை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், டெஃபினட்டாக பெட்ரோல் அடிக்கிறதுக்காகவே நம்ம வேலைக்கு போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும். ஸோ இந்த தேவையில்லாத பெட்ரோல் செலவில் நான் ஒரு 1000 ரூபா ஆட் பண்ணிக்கிறேன். நம்பர் 3, இப்போது கல்யாணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு மளிகை லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சூப்பர் மார்க்கெட் போனாலே வந்துட்டு 1008 பிரச்சனை வரும். எந்த லிஸ்ட்டுமே க்ரியேட் பண்ணாமல் போனாங்கன்னா ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, ஏங்க நம்ம வீட்டில் கரும்பு சர்க்கரை இருக்குதா இல்லையான்னு நான் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் மறந்துட்டு வந்துட்டேங்க, இருக்கா இல்லையான்னு வேறு தெரில, சரி பரவாயில்ல ஒரு 5 கிலோ போட்டு விடுங்க அப்படிம்பாங்க. லிஸ்ட் எடுத்துகிட்டு போனால் கூட பரவாயில்ல, ஏதோ அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டுமே நம்ம வாங்குவோம். நம்மளோட கண்ணும் வந்து அந்த ப்ராடக்ட்டை நோக்கி மட்டும்தான் போகும். லிஸ்ட்டே நம்ம கொண்டு போகலைன்னா, இல்லை இந்த டைம் இது வாங்கலாம், இந்த டைம் இது வாங்கலாம், இது நல்லா இருக்க மாட்டேங்குங்க, இதையும் சேர்த்து வாங்குங்க, நம்ம எப்பவும் போல் சேர்த்துறது நம்ம வாங்குறதையும் சேர்த்து வாங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா தான் நிறையா வாங்குவாங்க. அந்த ஹேபிட் வந்து கிரியேட் ஆகிடும். அது வந்து அன்னெசரியான ஹேபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வாங்கலாம், நம்ம வந்துட்டு இது நமக்கு வேணும், நான் ஆசையாக ஒன்று வாங்குறோன்னா நான் வந்து வாங்குறதுல எந்த தப்பு சொல்ல வரல. பட் நமக்கு நெசசரியான லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிவிட்டு அதை வாங்கினதுக்கப்புறம் 1-2 பொருள் நமக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கலாம். பட் எந்த லிஸ்ட்டுமே இல்லாமல் சும்மா ஏதோ கண்ணில் பார்க்குறதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாத செலவு ப்ளஸ் அன்னெசரியான ஹேபிட்னு நினைக்கிறேன். இதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இந்த அன்னெசரியான சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்கில் ஒரு 2000 நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம பட்ஜெட் போட்டு ஒரு 3000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனாலே கண்டிப்பாக அதிகமாகும். நம்ம எந்த லிஸ்ட்டுமே கிரியேட் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக டபுள் த டைம் ஆகும். ஸோ வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்கில். நம்பர் 4 ஹேபிட், அம்மா இன்னைக்கு நைட்டு எனக்கு என்ன செய்கிற? என்னது உப்புமாவா? உப்புமாலாம் என்னால் சாப்பிட முடியாது, நான் இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன், நீ வை போ
டேய் மச்சான், நம்ம ஏரியாவில் ஒரு புது ஹோட்டல் திறந்துருக்காண்டா, பாத்தியா? பிரியாணி நல்லா இருக்காமா, வா போய் சாப்பிட்லாம். டேய் மச்சி, இந்த டைம் தான் நீ வந்து செம்பில் அரியரை வைக்காமல் பாஸ் பண்ணிட்டே, எங்களுக்கு ட்ரீட்டே வைக்கல, வா வெளியே போய் சாப்பிட்லாம் வா. வெளியே போய் சாப்பிட்றதுக்காக ரீசன் தேடுறோமா, இல்லை ரீசன் இருக்கிறதுனால வெளியே போய் சாப்பிட்றோமா தெரியல. ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளியே சாப்பிட்றோம், அந்த டேஸ்ட் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓகே. பட் என்னைக்காவது ஒரு நாள் தான் வீட்டில் சாப்பிட்றோம். வாரத்தில் ஒரு 4-5 நாள் வெளியே சாப்பிட்றது வந்துட்டு ஒரு அன்ஹெல்த்தியான ஹேபிட்டு. அது வந்து சுத்தமாக இருக்கோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்களே வீட்டில் சமைக்கிறது எவ்வளவோ ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு சமைக்கிற அந்த ஸ்கில் கூட டெவலப் ஆகும், ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வெளியே அடிக்கடி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. எப்பாவது ஒரு டைம்னா ஓகே, பட் எப்போவுமே செலவு பண்ணுறது நோ. இந்த வெளியே போய் தேவையில்லாமல் சாப்பிட்றதுல நான் ஒரு 1000 ரூபா ஆட் பண்ணிக்கிறேன். நம்பர் 5 ஹேபிட். மச்சான், ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபர் போட்டிருக்கான்டா, 50% ஆஃபர் போட்டிருக்கான். எனக்கு இந்த ஷர்ட்டு, பேண்ட்டு, ஷூ இதெல்லாம் எடுக்கணுங்கிற எந்த ஐடியாவுமே கிடையாது. ஆஃபர் போட்டிருந்தான் 50%ரா, அப்படி எல்லாத்தையும் தூக்கிட்டேன் மச்சி. buy one get one ஃப்ரீடா, லேட் பண்ணிடாத, உடனே போய் ஆர்டர் பண்ணு. ஆக்சுவலாக இது கூட ஒரு ட்ரிக்கு தான், பீப்புளை வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கு அடிக்கடி வர வைக்கிறது, ஷாப்பிங்கில் நம்மளை அடிக்ட் பண்ணுற வைக்கிறது. கண்டிப்பாக நமக்கு buy one get one கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் இல்லாமலாம் இருக்காது. டெஃபினட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். ப்ரைஸ் ரேட்டை வந்து மாற்றி வச்சுருப்பாங்க. அவங்க டெய்லியும் ஆஃபர் போடுவாங்க, நம்ம டெய்லியும் வாங்க முடியுமா? நமக்கு தேவையான ப்ராடக்ட்டில் அவங்க ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா வாங்கலாம். பட் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளால் வாங்க முடியுமா? ஸோ இந்த தேவையில்லாத ஆஃபர் செலவு ஹேபிட்டுக்கு 1000 ரூபா போட்டுக்கிறேன். நம்பர் 6 ஸ்மோக்கிங். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஸ்மோக் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 டைம் ஸ்மோக் பண்ணிங்கன்னா ஒரு 100 ரூபா வரும்னு போட்டுக்குவோம் அப்ராக்சிமேட்டாக. அப்போது ஒரு மந்த்லி 3000 நம்ம ஸ்மோக்கிங்காக மட்டுமே செலவு பண்ணுறோம். இது வந்து நம்ம காசை கொடுத்து வினையை வாங்கிக்கிற மாதிரி தான். ஒரு அன்ஹெல்த்தியான ஹேபிட். நம்மளோட லங்ஸ் எல்லாம் கூடிய சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ இந்த ஹேபிட்லாம் தயவு செஞ்சு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ குறிப்பாக ஸ்கூல் அண்ட் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன், எஸ் பிரதராக நான் சொல்கிறேன், இந்த ஸ்மோக் பண்ணுறது, ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்லாம் தயவு செஞ்சு அடிக்ட் ஆகிடாதீங்க. உங்களால் இந்த வயசுலேயே வந்து எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ப்ரொடக்டிவாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இங்கேயே உங்களோட லைஃப் முடிஞ்சிடும். இந்த ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஹேபிட் எல்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா உடனே குவிட் பண்ணுங்கள். நம்மளோட லைஃபுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வந்துட்டு ராக் ஸ்டார்ஸ், நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், சூப்பராக செட்டில் ஆகணும், அந்த மாதிரி தான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத ஹேபிட்டில் வந்துட்டு தயவு செஞ்சு நீங்கள் இன்க்ளூட் ஆகாதீங்க. இதில் இவ்வளோ, இதில் இவ்வளோ, இதில் இவ்வளோ ஆக மொத்தம் 10,000 செலவாகுது. ஒரு 20,000 நீங்கள் சேலரி வாங்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா தேவையே இல்லாமல் 10,000 ஆகுது. ஒரு ஹேபிட் உங்கள்கிட்ட இருந்ததுனாலே 3000 ரூபா செலவாகும். இது வந்து தேவையில்லாத செலவு ஹேபிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஹேபிட்லாம் டெஃபினட்டாக நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் தேவையே இல்லாத ஹேபிட். தேவையே இல்லாமல் நம்ம எதுக்கு ஒரு காசு நம்ம செலவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஹேபிட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஃபினான்ஷியலாக உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது. தேவையில்லாத செலவு பண்ணிங்கன்னா இன்னும் நம்ம கீழே இறங்கி தான் போயிட்டு இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்ச தேவையில்லாத செலவு ஹேபிட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பொன்மேனை நீங்கள் அடிக்கடி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.